எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஒரு முக்கியமான விடயத்த பத்தி பேச போறோம். அது ஒண்ணும் கிடையாது. ஆக்சுவலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நிமிஷம். எனக்கு டேட் ஒண்ணு மறைக்கணும். நான் இந்த வாரத்துக்கு வந்துடுறேன். இப்போ டிஎன்பிஎஸ்சி வருட வருடம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க ஒரு டேட் சொல்லுவாங்க. அந்த டேட்ல கால்ஃபர் பண்றது கண்டிப்பா நடக்காது. லேட் ஆகும். கிட்டத்தட்ட லேட் ஆகும். அது குறை சொல்லணும்னு சொல்லல. ஆனா இந்த தடவ அவங்க ஆனுவல் பிளானர் குடுத்தபடி கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி கரெக்ட்டா கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அத எல்லாருக்கும் மைண்ட்ல செட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆனுவல் பிளானர்ல அப்டேட் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் அப்டேட் எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14/11/2024ல அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அப்ப என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, குரூப் 1 எக்ஸாம்ஸ் பார்த்தோம்னா 1/4/2025ல கால்ஃபர் பண்ணுவோம். எக்ஸாம் டேட் 15/6/2025ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதவே அப்படியே பாருங்க. 1/4/2025ல கால்ஃபர் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் டேட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 15/6/2025ல வந்துருச்சு. அதனால இனிமே இந்த எக்ஸாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா அடுத்து குரூப் 4 25/4/2025ல கண்டிப்பா கால்ஃபர் வரும். அதனால அது மாற்றமே இருக்காது. 13ஆம் தேதி ஜூலை மாசம் கண்டிப்பா எக்ஸாம் நடக்கும். இத 2யும் மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. வேற வாய்ப்பு கம்மி தான் இதுலருந்து மாறுறதுக்கு. ஆனா கண்டிப்பா இந்த இத பண்ணிட்டு படிக்கிறத ஸ்பீட் பண்ணிக்கோங்க.